Hello everyone, welcome to Tamil Beauty Tips. இன்றைக்கு கொண்டக்கடலையில் சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை எடுத்து அதை ஒரு 8 hours ஊற வச்செடுத்திருக்கிறேன். இப்போ இதை நல்லா 2-3 தரம் தண்ணியில் வாஷ் பண்ணி போட்டு அவிய விட போகிறோம். இந்த கடலையை 3 இல்லாட்டி 4 கப் தண்ணி விட்டு மூடி அவிய வைக்க போகிறேன். இந்த கடலை அவிஞ்சு வரைக்குள்ள இதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்கோ. உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அவிஞ்ச உடனே இதை இதில் உள்ள தண்ணி எல்லாம் வடித்து கடலை எடுக்க போகிறேன். இப்போ இதில் பாருங்க தேவையான திங்ஸ் என்னென்னு. இதில் அவிச்ச கடலை, தண்ணி வடித்து வச்சிருக்கிற அவிச்ச கடலை, இதோட ஒனியன், பிக் ஆனியன் ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனும் கடுகு 1/2 டீஸ்பூனும் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேங்காய் சொட்டை சின்ன சின்ன கட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகாய் நான் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுங்கோ. அதோட கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு இதில் ஒரு 10 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இந்த ஆயில் காஞ்சி வரைக்குள்ள இதுக்குள்ள பெருஞ்சீரகம், கடுகை போட்டு பொரிய விடுங்க. அது கடுகு போட்டோன்னு வெடித்து வரைக்குள்ள இதோட ஒனியன் ஆட் பண்ணுங்க. ஒனியனை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதங்கி அரைப்பதத்தில் வரைக்குள்ள இதுக்குள்ள அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதங்க விடுறேன். இப்போ காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி வதங்க விடணும்.
இப்போ வந்து இந்த ஓனியன் காஞ்ச மிளகாய் எல்லாம் வதங்கி வரைக்கும் நல்லா வதங்க தேவையில்லை. ஓரளவு முக்கால் பங்கு வந்து வதங்கி வந்தோடனே இதோட வந்து இந்த கடலை நான் அவிச்சு வச்சிருக்கிற கடலையும் வந்து ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வரைக்கல இதோட வந்து நான் தேங்காய் சொட்டு ஒரு காப்பங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் வந்து இதோட ஆட் பண்ணி கிளறி போட்டு உடனே இறக்க போகிறேன். இது நல்லா காயும் வரையும் வதங்க தேவையில்லை. இப்போ பாருங்க, கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிட்டு. இது வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் இன்னும் தையல், கேக், பியூட்டி டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ரெடி ஆகிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.